மும்பை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட கோஃப்ரீ சைக்கிள் நிறுவனத்தின் கிளை அலுவலகம் புதுச்சேரி காமராஜர் சாலையில் செயல்பட்டு வந்தது. இந்நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு பல மடங்கு லாபம் தருவதாகவும், அதன்படி புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகள் அதிகம் சைக்கிள் பயன்படுத்துவதால் எங்களிடம் 4.50 லட்சம் முதலீடு செய்பவர்களுக்கு மாதம் 52,250 வருவாய் கிடைக்கும் என்றும், பின்னர் 9 மாதங்களுக்கு பிறகு முதலீடு செய்த மொத்த பணத்தையும் பெற்றுக் கொள்ளலாம் என கவர்ச்சிகரமான திட்டங்களை விளம்பரப்படுத்தியது. இதனை உண்மை என நம்பிய புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியைச் சார்ந்த 1000த்திற்கும் மேற்பட்டோர் சுமார் 50 கோடிக்கு மேல் முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. சில மாதங்கள் கூறியபடி மாதந்தோறும் பணத்தை திருப்பி செலுத்திய நிலையில் திடீரென அசல் வட்டி என எதுவும் தராமல் முறைகேடு செய்கிறது என்று புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாருக்கு புகார்கள் சென்றன. அதன் அடிப்படையில் கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி அந்த நிறுவனத்தில் அதிரடி சோதனை செய்ததில் கணக்கில் வராத ரூபாய் 2,50 லட்சம் பணம் சிக்கியது. அதிக அளவு பணம் கைப்பற்றப்பட்டதால் அமலாக்கத்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தலைமையில் சைக்கிள் நிறுவனத்தை சோதனை செய்த போது லேப்டாப், ஹார்ட் டிஸ்க், பென்டிரைவ் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் மற்றும் பணத்தை பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றனர். மேலும் இவ்வழக்கு சைபர் கிரைம் போலீசாரிடமிருந்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு மாற்றப்பட்டது. கோஃப்ரீ சைக்கிள் நிறுவனத்தின் பண பரிவர்த்தனைகளும் அதற்கு உண்டான 10 வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் 2வது குற்றவாளியான புதுச்சேரி மண்டல மேலாளர் அஜய் முருகனிடம் நடத்திய விசாரணையில் முதல் குற்றவாளியான கோஃப்ரீ சைக்கிள் நிறுவன தலைமை செயல் அதிகாரி நிஷாத் அகமது என்பதும் அவர் சென்னையில் பதுங்கி இருப்பது தெரிய வந்ததை தொடர்ந்து நேற்று அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து சுமார் 8 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தினர். அதில் 20க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளில் பல கோடி ரூபாய் உள்ளதும், பல மாநிலங்களில் பல்வேறு பெயர்களில் மோசடி செய்திருப்பதும் தெரிய வந்தது. மேலும் தமக்கு கர்நாடகாவில் கோஃப்ரீ சைக்கிள் என்ற தொழிற்சாலை இருப்பதாக நிஷாத் அகமது தெரிவித்த நிலையில் அது விசாரணை அதிகாரியை ஏமாற்றுவதற்காக ஒரு நாள் வாடகைக்கு எடுத்து தொழிற்சாலை இயங்குவது போல் போலியாக செட்டப் செய்ததும் தெரிய வந்தது. மேலும் கடந்த 2018 கேரளா மற்றும் பெங்களூரில் லிங்க் லைன் பைக் என்ற பெயரில் MLM பாணியில் பல கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பது தெரிய வந்ததை தொடர்ந்து அமலாக்கத்துறையினர் அவரை புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இவரை நேற்று நள்ளிரவு சென்னையில் அமலாக்கத்துறையினர் கைது செய்து சுமார் 8 மணி நேரத்திற்கு மேலாக தொடர் விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இது தற்பொழுது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.